கோழி பிரட்டலுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம். அதுக்கு பிறகு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஒரு 5, 6 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அது வதக்குனதுக்கு பிறகு 1 1/2 கிலோ கோழியை போட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த மசாலாவும் அதுவும் நல்லா அப்சர்வ் ஆகணும். தண்ணிலாம் எதுவும் ஊற்றக்கூடாது. கோழியில் விடுற தண்ணியிலே நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இந்த கோழி பிரட்டல் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்தீங்கன்னா போதும். மூடி வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். அதுலேயே நல்லா தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு கொஞ்சம் மிளகு சீரகத்தூள் போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கிட்ட. மிளகு சீரகத்தூள் போட்டதுக்கப்புறம் தண்ணி நல்லா வற்றிரும். அவ்வளோதான், கோழி பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும்.